வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம் தான் நம்ம பார்க்க போறோம். இது ஒரு தெலுங்கு படம் தான். பேர் வந்து 14 அப்படின்றது. சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்பவே இந்த படம் பிடிச்சிருந்தது. கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. நான் முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். சிஎம்மோட பையனும் அதே மாதிரி சிஎம்மோட பையன் லவ்வருமே ஒரு ரூம்ல வந்து இறந்து போயிருக்காங்க. போலீஸ் விசாரிக்கிறாங்க, தற்கொலை அப்படின்ற மாதிரி கேஸை முடிச்சிடுறாங்க. ஆனா ஒரு மீடியா பர்சனுக்கு டவுட் வருது, இது தற்கொலை கிடையாது, திட்டமிட்ட கொலை. யார் இந்த கொலையை பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கணும், சிஎம் முன்னாடி ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. சோ அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இந்த கேஸை தராரு. ஃப்ரெண்ட்ஸுங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் இந்த படத்தோட மீதி கதை. ரொம்பவே இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. ஒருத்தர் பால் வந்து வைக்கிறாரு, இன்னொருத்தர் நியூஸ் பேப்பர் வந்து வைக்கிறாரு. ஆனா அந்த வீட்டை சேர்ந்தவங்க எடுக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட பசங்களை ஸ்கூல்ல விடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. என்ன பால் எடுக்கலான்ற மாதிரி பார்த்துக்கிட்டே தான் போயிட்டு இருக்காங்க. இப்ப பசங்களை ஸ்கூல்லயே விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்பயும் பால் எடுக்காம இருக்கு. 14ன்ற நம்பர் போட்ட இடத்துல தான் பால் எடுக்காம இருக்கு. என்ன எடுக்காம இருக்காங்க, நம்ம உள்ள போலாமா அப்படின்ற மாதிரி இவங்க கதவை தட்டுறாங்க. பார்த்தா கதவு திறந்தே தான் இருக்கு. இவங்க உள்ள கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. அந்த பொண்ணு பெரியும் பையன் பெரியும் கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. பார்த்தா ரூம்ல 2 பேர் இறந்து போயிருக்காங்க. அந்த பொண்ணு தூக்குல தொங்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் கீழே விழுந்த மாதிரி இறந்து போயிருக்கான். இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க. போலீஸுங்களும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இறந்து போயிருக்கவரு சிஎம்மோட பையனா இருப்பாரு. பையனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் தூக்குல தொங்க விடப்பட்டிருக்காங்க. இவங்க கடைசி கொஞ்ச நாளாவே சேர்ந்து தங்கி இருக்காங்க போல. இறந்து போயிருக்கிறது சிஎம்மோட பையன்ல, அதனால இந்த கேஸ் ரொம்ப சென்சிட்டிவா மாறிடுது. இப்ப மீடியாட்கள்லாம் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்து கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. கொலை செய்யப்பட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. பார்த்தா கொலை மாதிரி தெரியல, தற்கொலை மாதிரி தான் தெரியுது. என்ன ஏதுன்றதை விசாரணை பண்ணிட்டு நாங்க அப்டேட் பண்றோம் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க சொல்றாங்க. இப்ப போலீஸுங்களுக்குள்ள பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு தூக்குல மாட்டப்பட்டு இறந்து போயிருக்காங்க. கண்டிப்பா அது தற்கொலையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதை தாண்டி அந்த பையனை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எடுக்கிற பழக்கம் இருக்கு போல. ட்ரக்கை நிறைய எடுத்திருக்கான், வேணும்ட்டே ஓவரா எடுத்து இறந்து போயிருக்கான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய வருது. சோ அந்த பையனும் பொண்ணும் தற்கொலை பண்ற நோக்கத்தோட தான் இதை பண்ணிருக்காங்க. கொலை மாதிரி தெரியல அப்படின்ற மாதிரி போலீஸுங்களுமே மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மீடியா குறுக்கு கேள்விலாம் நிறைய கேக்குறாங்க. ஆனா போலீஸுங்க கண்டிப்பா இது தற்கொலை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா சிஎம் சைடுல இருந்தே சீக்கிரமா தற்கொலைன்ற மாதிரி கேஸ முடிங்கன்ற மாதிரி உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். இப்ப சிஎம்ஓ எல்லா நியூஸ் பேப்பரையும் வச்சு பாக்குறாரு. நிறைய நியூஸ் பேப்பர்ல தற்கொலை தற்கொலைன்ற மாதிரி தான் போட்டிருக்கு. ஒரு நியூஸ் பேப்பர்ல மட்டும் இது தற்கொலை இல்ல, கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒருத்தர் நிறைய எழுதி இருக்காரு. அவர் பேரு சுப்பு அப்படின்றது. இவருமே அசிஸ்டன்ட் கிட்ட அந்த சுப்பு உடனே என்ன பாக்குறதுக்கு வரணும், வரவை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி சிஎம் அசிஸ்டன்ட் இருக்காருல, சுப்புவை இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. எல்லாருமே தற்கொலைன்னு எழுதி இருக்காங்க. உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு எழுதி இருக்க, இது கொலைலாம் இல்லன்னு சிஎம் சொல்றாரு. இல்ல சார், நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தை வச்சு தான் சொன்னேன்ற மாதிரி இவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதை கேட்கிற சிஎம் இருக்காருல, பலார்னு கண்ணத்தையே ஒரு அறைய விடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல எலெக்ஷன் வரப்போகுது, மக்கள் இந்த நேரத்துல கன்ஃபியூஸே ஆகக்கூடாது, அதனால தான் தற்கொலைன்ற மாதிரி வேகமா இந்த கேஸை முடிக்க சொல்லி நான் தான் போலீஸ்க்கே பிரஷர் போட்டேன். தேவையில்லாம உள்ள புந்து நீ சொதப்பாத, ஒழுங்கா இந்த கேஸை விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் வார்னிங் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. என்ன சிஎம்ஏ இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி இவருக்கும் தோணுது. இவர் ஃப்ரெண்ட்ஸா ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க போலீஸ் ஆபீசர் தான். இப்ப போலீஸுங்க கிட்ட இந்த விஷயத்தை சுப்புவா ஷேர் பண்றாரு. சிஎம்ஏ எதுக்காக இந்த கேஸை இவ்வளவு சீக்கிரமா தற்கொலைன்னு முடிக்கணும்னு நினைக்கிறாருன்னு தெரியல. பொலிட்டிக்கல் ரீசனா கூட இருக்கலாம். இதை தாண்டி இவரே கூட இதுல சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. உண்மையிலேயே இந்த கொலையை பண்ணது யாருன்றதை நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றாரு. ஃப்ரெண்ட்ஸும் ஏத்துக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் தண்ணி பாட்டில் ஒருத்தர் தரதுக்காக வந்திருப்பாரு. தண்ணி பாட்டில கீழே போட்டுறாரு. ஒழுங்கா வேலை பார்க்க மாட்டியா அப்படின்னு சுப்பு திட்டுறாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மேற்கொண்டு ரெக்வஸ்ட் எல்லாம் வைக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களும் கண்டிப்பா நாங்க விசாரிச்சு உண்மையை உங்ககிட்ட சொல்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கேஸ் சம்பந்தப்பட்ட எல்லா டீட்டெயிலையும் வர வச்சிடுறாங்க. தனிப்பட்ட முறையில இவங்க விசாரணை பண்றாங்க. இப்பதான் நமக்கு பிளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவன் தான் அந்த பையன், பேரு ரத்தன் அப்படின்றது. இவன் ஒரு இடத்துல ஜாலியா பார்ட்டி பண்ணிட்டு இருக்கான். இவன் ஃப்ரெண்டா கமலின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அந்த கமலியோட ரூம்மேட் பேரு நேகா அப்படின்றது. இவங்க நேகாவை வர வச்சிருக்காங்க. நேகாவை பொறுத்த வரைக்கும் ட்ரெஸ் எல்லாம் மறைச்ச மாதிரி தான் போட்டிருக்காங்க. பார்ட்டிக்கு எப்படியா ட்ரெஸ் போட்டு வருவே அப்படின்ற மாதிரி கமலி இருக்காங்கல்ல, கொஞ்சம் மாடர்னா மாத்திடுறாங்க. வா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரத்தனை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. ரத்தனுக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்காங்க போல. அந்த கேர்ள் ஃப்ரெண்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. பிரசன்ட்ல இறந்து போயிருக்கிறது இந்த நேகா தான். ஆக்சுவலா நேகா எல்லார்கிட்டயும் சகஜமா பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போலீஸ் ரைடுக்காக வராங்க போல. எல்லாருமே ஓடணும்ன்ற மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. நேகா மட்டும் கொஞ்சம் பயந்த மாதிரி நிக்கிறாங்க. அப்ப ரத்தன் தான் இவங்களை காப்பாத்தி இங்க இருந்து தப்பிக்க வைக்கிறாரு. கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாத்தாம இவங்களை காப்பாத்தி இருக்காரு. ஏன்னா கேர்ள் ஃப்ரெண்டு உசாரா ஓடி இருப்பாங்க, அதனால தான் இவங்களை காப்பாத்தி இருக்காரு.
நீ சிஎம் ஓட பையனாச்சே, நீ கூடயா போலீஸ்க்கு பயப்படுவன்ற மாதிரி கேக்குறாங்க. எங்க என்னோட அப்பாலாம் இந்த மாதிரி மாட்டினா பெரிய பிரச்சனை பண்ணிடுவாரு, அவரோட அரசியல் வாழ்க்கையே போயிடும்ன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தப்பிச்சு ஓடி வரும்போது இவரோட கையில கீறல் ஏற்பட்டிருக்கும். இவங்க நர்ஸ் தான் போல, இவங்களுமே அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. இப்ப பேசி பேசி இவங்க ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸா மாறிடுறாங்க. அவர் கொஞ்சம் ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாரு. இவன் என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுக்கிட்டே நம்ம கிட்ட ஃப்ளோட் பண்றான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப வீட்டுல இருக்கும் போது ரத்தனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடி அந்த ரத்தனை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கியா? அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் கிடையாது, அவனுக்கு 10 கேர்ள் ஃப்ரெண்டுக்கு மேல இருக்காங்க, டக்கு டக்குன்னு பிரேக்கப் பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனெல்லாம் யோசிச்சு நீ டைமை வேஸ்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதாவது கமலின்ற இவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்றாங்க. ரெண்டு பேருமே ஒரு இடத்துல நர்ஸா வேலை பாக்குறாங்க போல. ஆக்சுவலா சிஎம் ஓட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரத்தன் சின்ன பையனா இருக்கும் போதே இறந்து போயிருப்பாங்க. இவர் பொண்ணுங்க விஷயத்துல கொஞ்சம் வீக்கு போல, நிறைய பொண்ணுங்க கூட பழக்கத்துல இருக்காரு. அதே மாதிரி ரத்தனோட கேர்ள் ஃப்ரெண்டா ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவங்கள இவரோட கேர்ள் ஃப்ரெண்டா இவர் மாத்தி இருக்காரு. இத பாக்குற ரத்தனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னப்பா இது அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. அந்த பொண்ணுக்கு என்னதான் பிடிச்சிருக்குன்னா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரத்தனை அப்பாவும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ரத்தன் ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறதுல அப்பாக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா பையன் ரிலேஷன்ஷிப் குள்ள போனா ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் நம்ம தலையில தான் விடியோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதனால தான் அப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால ரத்தன் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இதை சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. மச்சான் ஏற்கனவே நிறைய பொண்ணுங்க கூட பழகிட்டு இருக்கல, அந்த பொண்ணுங்க கிட்ட பேசி வெளியே போடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுவும் சரிதான்ற மாதிரி எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிடுறாரு. எல்லா பொண்ணுங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்றாங்க. என்ன இத்தனை பொண்ணுங்கள்ல ஒருத்தி கூட வரல அப்படின்ற மாதிரி இவர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. இப்ப செம்மையா குடிச்சிட்டு இருக்காருல, ஒரு ஸ்டேஜ்ல போதையில பொத்துன்னு கீழே விழுந்து மயங்கிடுறாரு. ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கிளம்புனதுக்கு அப்புறம் தான் இவர் மயங்கி விழுந்திருப்பாரு. இப்ப கண் முழிச்சு பார்க்கும்போது இவர் கமலி வீட்டுல தான் இருக்கிறாருன்னு தெரிய வருது. யார் பார்த்து இவரை கூட்டு வந்திருப்பாங்கன்னா நம்ம ஹீரோயின் நேகா இருக்காங்கல்ல, அவங்க தான் பார்த்து கூட்டு வந்திருப்பாங்க. கீழே விழுந்து கிடந்த அதனால தான் கூட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ரத்தனமே ஒரு ஆட்டோ பிடிச்சி கிளம்புறாரு. அந்த ஆட்டோ டிரைவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒருத்தரோட ஃப்ரெண்டா இருப்பாரு. இவர் நைட்டு நேரம் போதையில நிறைய பொண்ணுங்க கிட்ட பேசினார்ல, அதுல ஒரு பொண்ணோட அண்ணன் தான் அடிக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்காரு போல. நான் தெரியாம பேசிட்டேன் விட்டுருங்கன்ற மாதிரி ரத்தன் கேக்குறாரு. அப்பெல்லாம் விட முடியாதுன்ற மாதிரி அடிக்கிறாங்க. இப்ப ரத்தன்மே பதிலுக்கு இவங்க கூட சண்டை போடுறாரு. என்னதான் இவர் சண்டை போட்டாலும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, கொஞ்சம் இவருக்கு காயமோ பட்டுது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக இவர் ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. அதாவது ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராரு. நேகாவும் இவருக்கான ஊசியை போடுறாங்க. கொஞ்சம் அக்கறையா இவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவர் நைட்டு நிறைய பொண்ணுங்களுக்கு மெசேஜ் பண்ணாரு பாத்தீங்களா, கால் பண்ணி பேசினாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணுங்கலாம் ஒவ்வொருத்தரா இப்பதான் வராங்க. நம்ம ரெண்டு பேர் டேட் பண்ணலான்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவருக்கு இப்ப இந்த பொண்ணுங்களை சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. என்னன்னு தெரியல, இவருக்கு நேகாவை பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப நேகா இவரை பாத்துக்கிறதுக்காக வராங்கல்ல, இவருமே மனசுல இருக்க விஷயத்தை பத்தி சொல்றாரு. நான் நிறைய பொண்ணுங்க கூட பழகி இருக்கேன், ஆனா என்னன்னு தெரியல உன் மேலதான் ஒரு ஃபீலிங்ஸ் எனக்கு கிரியேட் ஆயிருக்கு, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு ப்ரப்போஸ் பண்றாரு. உன்னை பத்தி எல்லாத்தையும் எனக்கு கமலி சொல்லிட்டா, எப்படி லவ்ன்றதை என்னால ஏத்துக்க முடியும், என்னால நம்ப முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சத்தியமா நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி இவருமே ப்ரப்போஸ் பண்றாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே சரின்ற மாதிரி இந்த லவ்வை ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இப்ப ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா அடிக்கடி மீட் பண்ணி ஒண்ணு மண்ணா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. கமலிக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிய வருது. நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன்லாம் கிடையாது, லஸ்ட்டுக்காக தான் உன்னை யூஸ் பண்ணிட்டு இருக்கான், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி கமலி அட்வைஸ்லாம் பண்றாங்க. ஆனா இவங்க அதை பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா போக போக இவங்களுக்குமே அது தோணுது, லஸ்ட்டுக்காக மட்டும் நம்மள யூஸ் பண்றான் போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. எனக்கு வேலைக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்பணும் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட சொல்லிட்டு வேக வேகமா கிளம்புறாங்க. நேகா ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது டாக்டர் ஒரு நர்ஸை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஊசி போடும் போது பபுள் ஃபார்ம் ஆகக்கூடாது, அப்படி பபுள் ஃபார்ம் ஆனதோட ஊசி போட்டா பேஷண்டோட உயிரே போக கூட வாய்ப்பு இருக்கு, ஆனா நீ அந்த காரியத்தை தான் பண்ணிருக்க, நல்ல வேளை உயிர் போற ஆபத்து வரலன்ற மாதிரிலாம் திட்டுறாரு. இதெல்லாம் பேசிக்கான விஷயம் தானே, இதுல போய் இவ எப்படி தப்பு பண்ணா அப்படின்ற மாதிரி நேகாவும் கமலியும் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்ப அந்த ரத்தன் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக ஒரு பிளாட்டையே வாங்கிடுறாரு. இதுக்கப்புறம் இங்க தான் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்க போறோம்னு சொல்றாரு. பிரசன்ட்ல இறந்து போயிருக்காங்கல்ல, அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு தான் இவங்களை கூட்டு வராரு. இவங்களுமே சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவர் உடனே கட்டி பிடிச்சு ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இவன் என்ன எப்ப பாரு இதையே பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி உங்களுக்கு தோணுது. சுப்பு சொல்லி 3 பேர் இந்த கேஸை விசாரிக்கிறாங்கல்ல, அந்த 3 பேர் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா போக போக இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணான்ற மாதிரி ரத்தன் சொல்லியிருப்பாரு. இவங்களுமே வீட்லயே இருக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. போக போக ரத்தனோட ஆக்டிவிட்டி மேல நேகாக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா ரத்தன் இருக்கான் பாத்தீங்களா, எப்பவுமே இவங்க கூட இன்டிமேட்டா இருக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து கமலி கதவை தட்டுறாங்க. நீ அப்புறமா வா கமலி அப்படின்ற மாதிரி இவனுமே ரூம்குள்ள வந்து திரும்பி இவங்க கூட ஒன்னா இருக்கான். கமலி பார்த்து முறைச்சுக்கிட்டு கிளம்பிடுறாங்க.
நேகா மட்டும் வீட்டுல இருக்கும்போது கமலி பேசுறதுக்காக வராங்க. ரிலேஷன்ஷிப் எப்படி போகுதுன்னு கேக்குறாங்க. நல்லா தான் போகுது அப்படின்ற மாதிரி நேகா சொல்லிட்டாங்க. எனக்கு என்னமோ இது சரிப்பட்டு வரும்னு தோணல. அவன் உன்கிட்ட வந்து லஸ்ட்டுக்காக மட்டும் தான் பழகுறான். நீ கொஞ்சம் கவனமாவே இருந்துக்கோ, ஏமாத்திட்டு போயிட போறான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவங்க வீட்டுல இருந்து போர் அடிக்குதுன்றதுக்காக நான் டியூஷன் எடுக்க போறேன்ற மாதிரி அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க பசங்களுக்கு எல்லாம் டியூஷன் மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் ரத்தன் கால் பண்ணும்போது எடுத்துருக்கவே மாட்டாரு. என்ன எடுக்கவே மாட்டான்னு யோசிக்கும் போது நைட்டு ரொம்ப லேட்டா தான் ரத்தன் வீட்டுக்கு வராரு. ரொம்ப டயர்டா வராரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது என்னோட அப்பா திடீர்னு என் பேர்ல ஒரு சொத்தை வாங்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கான ஃபார்மாலிட்டி தான் முடிக்கிறதுக்கு தான் லேட் ஆயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. போனை சார்ஜ் போடுன்னு சொல்றாரு. இவங்க சார்ஜ் போடலாம் நினைக்கும் போது தான் ஒரு பொண்ணு காலையிலேயே என்னோட வீட்டுக்கு வா ஜாலியா இருக்கலாம்னு கூப்பிட்டு இருக்கிறது தெரிய வருது. இத பார்த்து கடுப்பாயிடுறாங்க. அந்த பொண்ணை பார்க்கிறதுக்கு தான் போனியான்னு கேக்குறாங்க. இந்த மெசேஜையே நான் இப்பதான் பாக்குறேன். உண்மையிலேயே அந்த பொண்ணை பார்க்கலாம் நான் போல, ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக தான் போனேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன நம்பலியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சேச்சே நம்புறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சமாதானம் ஆயிடுறாங்க. நீ முத்தம் கொடுத்தாதான் நான் சமாதானம் ஆவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களும் முத்தம்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரக் மாதிரி ஒரு மருந்து எடுத்துட்டு வருவாங்க. அந்த ட்ரக் அவருக்கு போட்டு விடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே இன்டிமேட்டாலாம் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. மறுநாள் கமலி இவங்களை பார்த்து பேசுறதுக்காக வராங்க. நீங்க ரெண்டு பேர் இன்டிமேட்டா இருந்தத அவன் குரூப்ல எல்லாம் போட்டிருக்கான் தெரியுமா? அந்த குரூப்ல நானும் இருந்ததுனால என் பார்வைக்கு வந்தது. எல்லாருமே பார்த்து என்ன நினைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இது நாங்க இன்டிமேட்டா இருந்ததா அவன் போட்டானா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் நேகா சொல்றாங்க. நீயே பாருன்ற மாதிரி இவங்க வீடியோவை காமிச்சிடுறாங்க. இன்டிமேட்டா இருந்ததை ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணிருக்கானே அப்படின்ற மாதிரி இவங்க பயங்கரமா கோவப்படுறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்த ரத்தனம் எதுக்காக சோகமா இருக்கான்னு கேக்குறாரு. இவங்களுமே எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. என்ன சொல்ற, நான் ஷேர் பண்ணனா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. போனை கொடுன்ற மாதிரி இவங்களுமே ஷேர் பண்ணிருக்கிறத காட்டுறாங்க. சத்தியமான வீடியோவே எடுக்கல, எப்படி ஷேர் பண்ணிருப்பேன்? எப்படி இது நடந்ததுன்னே எனக்கு தெரியல. ஒருவேளை போதையில பண்ணிருப்பனா? நீ ஊசி போட்டல, அந்த போதையில பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஏன் மேல பழிய போடுறியான்ற மாதிரி இவங்களுமே கோவப்படுறாங்க. இப்ப இவங்க ரிலேஷன்ஷிப்குள்ள லைட்டா பிரேக்கேஜ் மாதிரி ஏற்பட்டது. அன்னைக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போனதா சொன்னாரு பாத்தீங்களா? அந்த நாள் இவரோட பேர்ல ஏதாவது இடம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்றதை இவங்க கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அப்படி ரெஜிஸ்டர் ஆகலன்றது தெரிய வருது. சோ அன்னைக்கும் நம்ம கிட்ட போய் தான் சொல்லியிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இப்ப செம்ம கடுப்புல இருக்காங்க. அவர் வீட்டுக்கு வரும்போது அந்த கடுப்பு அவர்கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. ஆனா லைட்டா சோகமா இருக்கிறதுனால அவருமே என்னாச்சுன்னு கேக்குறாரு. அதெல்லாம் ஒண்ணே இல்ல, நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இப்ப நம்ம ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. இவரும் ஓகேன்னு ஏத்துக்கிறாரு. அந்த ஊசியை போட்டு ஒன்னா இருக்கலாம்னு சொல்றாங்க. அதுக்கும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஊசியை இவருக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. போதும் போதும்னு சொல்றாரு. அப்பயும் போடுறாங்க. வேணும்ட்டே ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரி ஊசியை போடுறாங்க. அப்படி போட்டா உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி டாக்டர் சொன்னாரு பாத்தீங்களா? அந்த மாதிரி இவரோட உயிர் போயிருது போல. இவங்களுமே கோவத்துல சாவடிச்சிட்டுமே என்ன பண்றது, பேசாம நம்மளும் செத்துடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. இதுதான் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஒரு நபர் சொல்றாரு. அதுக்கு இன்னொரு நபர் இருக்கார்ல, நீ சொன்னது பாதி வரைக்கும் சரிதான், ஆனா வேற ஒரு ஆங்கிள் நான் யோசிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. என்ன ஆங்கிள் ஷேர் பண்ணுன்ற மாதிரி அவருமே கேட்கிறாரு. இப்ப இன்னொருத்தர் இருக்கார்ல, எப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்றத சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த கதையில கமலின்னு ஒருத்தங்க வந்தாங்கல்ல, அந்த கமலிக்கு ரத்தன் மேல ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ரத்தன் கூட நம்ம ஒன்னா இருந்தா எப்படி இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சு பாக்குறாங்க. சரி ரத்தன் கிட்ட நம்ம ப்ரொபோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு நாள் ப்ரொபோஸே பண்ணிடுறாங்க. ஆனா ரத்தன் இருக்கார்ல, சாரி கமலி நீ என்னோட டைப் இல்ல அப்படின்ற மாதிரி ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. இவங்களை ரிஜெக்ட் பண்ணி கொஞ்ச நாள்ல தான் நேகா கூட பழக ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை இவங்களால ஏத்துக்க முடியல. ரெண்டு பேரையும் பிரிக்கணும்ன்ற மாதிரி நிறைய வேலை எல்லாம் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலா இவர் உண்மையாலேயே அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருப்பாரு. ஆனா சிஎம் ஓட பையன்றதுனால இவர் பேர்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்காது, வேற ஒரு பேர்ல தான் ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்திருக்கும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேர் இன்டிமேட்டா இருந்ததை கமலி தான் கேப்சர் பண்ணி போட்டிருப்பாங்க. வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அப்படி பண்ணிருக்காங்க போல. இதை தாண்டி இவங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து என்ன பண்றாங்கன்னா தேவையான ஊசியை எடுத்துடுறாங்க. இவங்க வீட்டுக்குள்ள நுழையும் போது அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அந்த சமயம் நேகா வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஊசியை போட்டு இவங்க கூட நம்ம ஒன்னா இருந்திரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து நேகா இந்த விஷயத்தை பார்த்துடுறாங்க. என்னடி பண்ணி வச்சிருக்கன்னு கோவப்படுறாங்க. எனக்கு கிடைக்காதவன் யாருக்கும் கிடைக்க கூடாது, அதனால தான் பபிள் ஃபார்ம் ஆகுற மாதிரி இவன் கதையை முடிச்சிட்டன்ற மாதிரிலாம் கமலி சொல்றாங்க. இதனால நேகாக்கும் கமலிக்கும் இந்த இடத்துல சண்டை ஏற்படுது. அந்த சண்டையில நேகாவோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நேகாவும் இந்த இடத்துல இறந்து போயிடுறா. இதை தற்கொலையா மாத்தணும் அப்படின்ற மாதிரி இவங்களுமே தூக்குல தொங்க விட்டுட்டு கிளம்பிடுறாங்க. சோ இது எல்லாத்தையும் கமலி தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட தியரி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி இப்ப நம்ம பேசின வரைக்கும் சில விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இத சுப்பு கிட்ட சொல்லலான்ற மாதிரி இவங்களுமே சுப்பு கிட்ட சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் டைம் கொடு, நாங்க டீடைலா சொல்றோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா சுப்பு ஆர்வ கோளாறுல இதை நம்ம பப்ளிஷ் பண்ணலான்ற மாதிரி தியரியா பப்ளிஷ் பண்ணிடுறாரு.
சிஎம் பார்வைக்கு இது வருதுல, சிஎம் பயங்கரமா கடுப்பாயிடுறாரு. இவன் என்ன தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. இப்ப சுப்பு ஜாகிங் மாதிரி ஓடி வந்துட்டு இருக்கும் போது நிறைய ரவுடிங்க இவரை ஃபாலோ பண்றாங்க. யாரா நீங்கன்னு கேட்கும் போது சிஎமோட ஆளுங்க. எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணன்னு வச்சுக்கோ உன் உயிரியே எடுத்துருவோன்ற மாதிரி வார்னிங் கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இவருமே அடி வாங்கினதை பத்தி ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொல்றாரு. ஏண்டா நாங்க சாதாரணமா தியரியா தானே யோசிச்சோம், ஆதாரப்பூர்வமா எதுவுமே நாங்க ரெடி பண்ணல, நாங்க அதெல்லாம் ரெடி பண்ணி தரோம், அதுக்கப்புறம் நீ பண்ண வேண்டியதை பண்ணு, லீகலா சிஎம் கூட ஃபைட் கூட பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஏத்துக்கிறாரு. ரெண்டு பேர் சொன்னதையும் ஒருத்தர் கேட்டாரு பாத்தீங்களா, அவருக்கு வேற ஒரு விஷயம் தோணுது. சுப்பு சிஎம் சந்தேகப்படுற மாதிரி சிஎம் மேல எனக்கும் சந்தேகம் இருக்கு. அவங்க ரெண்டு பேருமே ஒரு ஹோட்டல்ல எல்லாம் ஸ்டே பண்ணிருக்காங்க, அதை பத்தி விசாரிக்கும் போது எனக்கு தெரிய வந்தது, நான் என்னோட ஸ்டோரியை சொல்றேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே அபார்ட்மெண்ட்டுக்கு புதுசா போனாங்க பாத்தீங்களா, அந்த தகவல் சிஎம்க்கு வருது. ஓஹோ, அபார்ட்மெண்ட்டுக்கு போற அளவுக்கு நெருக்கம் அதிகமாயிருச்சா, சமயம் பார்த்து என்ன பண்ணுமோ அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சிஎம் சொல்றாரு. எப்ப பாரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது நேகா ஒரு விஷயத்த சொல்றாங்க, நீ என்ன லவ் பண்ணல, என்னோட பாடியை தான் லவ் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் உன்னை தான் நேசிக்கிறேன், அதை உனக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம ஒரு விஷயத்த பண்ணலாம், ஒரு 7 நாள் ஒரு ஹோட்டல்ல தங்கலாம், நீ வேற ரூம்ல நான் வேற ரூம்ல தங்கலாம், இந்த 7 நாள்ல லஸ்ட் இல்ல லவ் தான் இருக்குன்றத நீ புரிஞ்சுப்பன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருமே ஸ்டே பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு வராங்க. தனித்தனி ரூம் தாங்கன்ற மாதிரி தனித்தனி ரூமை எடுத்துறாங்க. ஆக்சுவலா நேகாவை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸ்லாம் கிடையாது, சின்ன வயசுல இருந்தே தனியா தான் வளர்ந்துருப்பாங்க. உன்னை பத்தி சொல்லுன்னு கேட்கும் போது இவருமே சோகமா அம்மாவை பத்தி சொல்றாரு. ஆக்சுவலா இவர் சின்ன பையனா இருக்கும் போதே அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து அப்பா என்ன பெருசா கண்டுக்கவே இல்ல, என் அப்பா எனக்கு சப்போர்ட்டிவா எப்பவுமே இருந்தது கிடையாது, என்னை எப்பவுமே அடக்கியே தான் வச்சிட்டு இருப்பாரு, அதனால தான் நான் இப்படி மாறிட்டேன் போல, நிறைய பொண்ணுங்களை தேடி போக ஆரம்பிச்சிட்டேன் போல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. இப்ப நைட்டு ரெண்டு பேருமே அவங்க ரூமுக்கு போலான்னு நினைக்கிறாங்க. இவர் கையெல்லாம் பிடிச்சி ரொமான்ஸ் பண்றாரு. போதும் போதும் உன் ரூமுக்கு போன்ற மாதிரி சொல்றாங்க. இவருமே சரி ஓகேன்ற மாதிரி இவரோட ரூமுக்கு போய் படுத்துறாரு. இப்ப காலையில கண் முழிக்கும் போது ரெண்டு பேருமே ஒரே பெட்ல இருக்காங்க. நீ எதுக்காக என்னோட ரூமுக்கு வந்தன்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. மேடம் நான் வரல, நீங்க கொஞ்சம் போதையில இருந்தீங்கல்ல, நீங்க தான் என் ரூமுக்கு வந்தீங்க, இது என் ரூம், வெளியே போய் பாருங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப நம்ம தான் வந்துட்டுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சுத்திலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இது அழகா ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் 7வது நாள் போல, என்ன முடிவு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கறாரு. எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியல, ஆனா நமக்குள்ள இருக்கிறது லவ் மாதிரி எனக்கு தோணல, லஸ்ட் மட்டும் தான் இருந்திருக்கு போல, உனக்கும் சரி எனக்கும் சரி அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஓகே, இன்னைக்கு தானே 7வது நாள், சின்னதா பார்ட்டி மாதிரி பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருமே பிரிஞ்சிடலான்ற மாதிரி சொல்றாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேகாவை பொறுத்த வரைக்கும் குடிச்சிட்டா என்ன பண்றோனே தெரியாது போல. இப்ப கொஞ்சம் அதிகமா குடிச்சவங்க என்ன பண்றாங்கன்னா, சுத்தி இருக்க எல்லார்கிட்டயும் கெலாட்டாலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்னு இந்த இடத்துக்கு வந்தோம், ஆனா எதுவுமே செட் ஆகல அப்படின்ற மாதிரிலாம் உளறிட்டு இருக்காங்க. அதுல ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க செட் ஆகலனா என்ன, நாங்க இருக்கோன்ற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட எல்லை மீறி நடக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் இவரும் போதையில இருக்காருல, நிறுத்துங்கடான்னு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவனுங்க அடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவர் காலையில கண் முழிக்கும் போது நேகாக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் பதட்டப்படுறாரு. பதட்டப்படாத, நீ தான் என்ன காப்பாத்துன, நமக்குள்ள லஸ்ட் இல்ல, கண்டிப்பா லவ் தான் இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நைட்டு நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவர் செம்ம போதையில இருப்பாரு. அப்பயே அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப வந்து ஃபைட் பண்ணிருப்பாரு. அவனுங்க அடிச்சு கீழே கீழே தள்ளுவாங்க, திரும்பி ஃபைட் பண்ணிருப்பாரு. நேகா உனக்கு எதுவும் ஆவலல அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவங்களை பார்த்து கேட்டிருப்பாரு. இவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அவரும் நம்மள லவ் தான் பண்றாரு அப்படின்றத தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. நம்ம ரெண்டு பேருமே லவ் தான் பண்ணிட்டு இருக்கோம், இதுக்கப்புறம் உன் கூட சேர்றதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவருமே அப்பா கிட்ட இந்த விஷயத்தை கொண்டு வரலாம்னு நினைக்கிறாரு. அப்பாக்கு ஏற்கனவே இந்த விஷயம்லாம் தெரியும், ஆனா அதை காமிச்சுக்காம பையன் கிட்ட பேசுறாரு. அந்த பொண்ணோட பேரண்ட்ஸை பத்தி சொல்லுன்னு கேட்கும்போது பேரண்ட்ஸ் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப எதுலயுமே அந்த பொண்ணு நம்ம கூட மேட்ச் இல்ல, அந்த பொண்ணு எப்படா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்ற, என்னாலாம் வைக்க முடியாது, என் லெவல்ல ஒரு சம்பந்தத்தை பார்ப்பேன், நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாரு. இல்லப்பா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி அப்பாவை எதிர்த்து பேசிட்டு கிளம்புறாரு. இல்ல அப்பா செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. கூலிக்கு கொலை பண்ற ஆளுங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒருத்தனை வர வச்சிடுறாரு. அவன் பேரை நம்ம குணான்னு வச்சுக்கலாம். அந்த குணா கிட்ட அந்த பொண்ணோட கதையை முடிச்சிடணும், பிரச்சனை வராம பண்ணணும், தற்கொலை மாதிரி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதே மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே இங்க இருந்து கிளம்புறான். அபார்ட்மெண்ட் டீடைல்லாம் இவர் தந்துட்டார்ல, அந்த பிளாட் கிட்டயும் இவன் வந்துடுறான். அந்த பொண்ணு மட்டும் தனியா இருந்தா வேலையை முடிச்சிடலான்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். ஆனா அந்த பொண்ணும் அந்த பையனும் ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க பையனும் இருக்கான், இன்னொரு நாள் பாத்துக்குவா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல என் பையனோட கதையும் சேர்த்து கூட முடி, எலெக்ஷன் டைம், அதுக்குள்ள இந்த வேலைலாம் முடியணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு.
அனுதாப ஓட்டுன்னு கூட எனக்கு வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதுக்குன்னு பையனியே வா அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாரு. எனக்கு பையனை விட பதவி தான் முக்கியம்ன்ற மாதிரி சிஎம் சொல்றாரு. ஆக்சுவலா அந்த பையன் ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போது இந்த குணா இருக்கான் பாத்தீங்களா, உள்ள வந்து இவங்களோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்து பையன் வந்துடுறாரு, தடுத்து சண்டை போடுறாரு. அங்கதான் ஊசி இருக்கும். அந்த ஊசி எடுத்து இவன் பையனோட கழுத்திலேயே ஒரு குத்து குத்திடுறான். அவன் கீழே விழுந்துடுறான். அடுத்ததான் இந்த பொண்ணோட கழுத்தை நெரிச்சு சாவடிச்சிடுறான். இந்த பொண்ணு தூக்குல மாட்டின மாதிரி செட் பண்ணிட்டு கிளம்பிடலான்ற மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். எனக்கு என்னமோ இப்படிதான் நடந்திருக்கும் தோணுதுன்ற மாதிரி மூணாவது நபர் சொல்றாரு. இப்ப மீதி ரெண்டு பேரும் இப்படி இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்ப கேஸ் முடிஞ்சிருச்சு. சுப்பு கிட்ட சொல்லலாம்னு நினைக்கும் போது டீ காஃபி எல்லாம் தர பையன் வரான். இவனோட பேரு சூர்யா அப்படின்றது. இல்ல சார் இதுவும் நடக்கல, வேற ஒண்ணுதான் நடந்திருக்குன்னு சொல்றான். இத பத்தி எல்லாம் உனக்கு எப்படிடா தெரியும்னு கேக்குறாங்க. சார் முத நாள் வாட்டர் பாட்டில கீழே போட்டேன்ல, அப்பயே இந்த இடத்துல ஒரு மைக்கை நான் செட் பண்ணிட்டேன். நீங்க பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் சார் இருந்தேன். டிடெக்டிவ் ஆகணும்ன்றது என்னோட பெரிய ஆசை. ஆனா என்னால இந்த சாதாரண வேலையில தான் சேர முடிஞ்சது. நீங்க இந்த கேஸை விசாரிக்க போறீங்கன்னு எனக்கு ஒரு கியூரியாசிட்டி வந்தது. உங்க கூட சேர்ந்து நானும் விசாரிக்க ஆரம்பிச்சேன். நீங்க கண்டுபிடிச்சதெல்லாம் சரிதான், ஆனா ஒரு விஷயத்தை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. அந்த விஷயத்தை நான் விசாரிச்சு கண்டுபிடிச்சேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். என்ன விஷயம்னு இவங்க மூணு பேர் கேக்குறாங்க. இவனுமே இந்த இடத்துல சில பிளாஷ்பேக்க சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க பாத்தீங்களா, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க எல்லார்கிட்டயும் இவன் விசாரணை பண்ணி பார்க்கறான். இதை தாண்டி கான்ட்ராக்ட் கொலை பண்ணதா இவங்க ஒருத்தனை சந்தேகப்பட்டாங்கல்ல குணான்ட்டு, அந்த குணாவை லாக் பண்ணி விசாரிச்சிருப்பான். குணா என்ன சொல்லியிருப்பானா, நான் கொலை பண்றதுக்காக தான் போனேன், ஆனா ஏற்கனவே அவங்க இறந்து போயிருந்தாங்க, நான் தான் கொன்னன்ற மாதிரி சிஎம் கிட்ட சொல்லிட்டேன், ஆனா சத்தியமா நான்லாம் கொலை பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப சூர்யாவும் அந்த வீட்டுக்குள்ள ஏதாவது கிடைக்குமான்னு தேடுறதுக்காக வந்திருப்பாரு. அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன பையன் வரான். அதனால சூர்யா ஒளிஞ்சுக்கிறாரு. அந்த சின்ன பையன் பேரு பண்டி அப்படின்றது. கொஞ்சம் திருட்டு மொழியோட வரான். வந்தவன் என்ன பண்றானா, நேகா போட்டோவை எடுத்துறான். நேகாவோட பிரா பேண்டிஸ் எடுத்துக்கிறான். அங்க தப்பான காரியம் பண்ணிட்டு இருக்கும்போது சூர்யா அந்த இடத்துக்கு வந்து அந்த சின்ன பையனை லாக் பண்ணிடுறாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு கேக்குறாரு. இப்பதான் இவனோட பிளாஷ்பேக் நமக்கு தெரிய வருது. இந்த பையன் எப்ப பாரு போன்ல அடல்ட் வீடியோ எல்லாம் பாப்பான் போல. இப்ப அம்மாவும் போன்ல என்னதான்டா பாக்குற, இந்த பால் குடிச்சிட்டு பாருன்ற மாதிரி பால் எல்லாம் தந்துட்டு போறாங்க. இவன் பாலெல்லாம் வாங்கி குடிச்சிடறான். அதுக்கப்புறம் தான் இவன் என்ன பாக்குறான்றது தெரியுது. கொஞ்சம் தப்பு தப்பான வீடியோலாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். நைட்டு நேரம் பேரண்ட்ஸ் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அதெல்லாம் இவன் உணர்ச்சியை கொஞ்சம் கிளறி விடுது. இப்ப இவன் டியூஷனுக்காக நேகா கிட்ட தான் வந்துட்டு இருப்பான் போல. நேகா குனிறாங்க பாத்தீங்களா, அப்ப அவங்கள தப்பாலாம் பார்த்துட்டு இருக்கான். ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னு நேகா சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு நேகா மேல ஒரு கண்ணு ஏற்பட்டுருச்சுல, அதனால இவன் டவுட் இருக்குன்னு சும்மா சொல்லி அவங்கள தப்பு தப்பா பார்த்துட்டு இருக்கான். இதெல்லாம் நேகா புரிஞ்சுக்க மாட்டாங்க. சாதாரணமா அவனுக்கு சொல்லி தந்துட்டு இருக்காங்க. ரத்தன் வந்தோன்னா பசங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. ஆனா இந்த பையன் பேகை விட்டுட்டு போயிருப்பான் போல. அதை எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் கழிச்சு வரான். அந்த சமயம் ரூம்ல இருந்து சவுண்ட் கேக்குது. இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்க. அதெல்லாம் இவன் பார்த்துட்டு இருக்கான். இதை தாண்டி இவங்களுக்கு தெரியாம பிரா பேண்டிஸை எடுத்துறான். அதை வச்சு நிறைய தப்பெல்லாம் இவன் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருந்த வீடியோவை ரத்தன் குரூப்ல போட்டாரு பாத்தீங்களா. ரத்தன்லாம் குரூப்ல போட்டிருக்க மாட்டாரு. இவன் தான் அந்த இடத்துக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பான். செட்டுன்னு குரூப்ல போட்டிருப்பான். இவன் கிட்ட இந்த ரூம்க்கான சாவி கிடைச்சிருது போல. ஸ்பேர் மாதிரி ரெடி பண்ணி அடிக்கடி இந்த வீட்டுக்குள்ளலாம் வந்துட்டு இருக்கான். நேகா குளிச்சிட்டு இருக்கும் போது திருட்டுத்தனமா இவன் பார்த்துட்டு இருக்கான். யாரோ பாக்குற மாதிரியே நேகாக்கும் ஃபீல் ஆகுது. சட்டுன்னு பாத்ரூமை விட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. இவனுமே ஒளிஞ்சுக்கலான்ற மாதிரி சோஃபா கிட்ட போறான். ஆனா அதுக்குள்ள இவங்க பாத்துறாங்க. நீ எப்படா உள்ள வந்த அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவன் தான் எட்டி பார்த்திருக்கான்றதும் இவங்களுக்கு தெரிஞ்சிருது. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அட்வைஸ்லாம் பண்ணி இவனை அனுப்பி வச்சிடுறாங்க. இவனுமே கொஞ்ச நாள் இந்த வேலையெல்லாம் இவங்க கிட்ட காட்ட மாட்டான். ஆனா டியூஷன்ல வேற ஒரு பொண்ணு வருவா. அந்த பொண்ணோட தைஸ்ல எல்லாம் தப்பா கைய வைக்கிறான். இத பாக்குறவங்களுக்கு பயங்கரமா கோவம் வருது. அதட்டுறாங்க. இதை தாண்டி இவனோட அம்மா கிட்ட இவனை பத்தி சொல்லணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அம்மா கிட்ட நைஸா அதை பத்தி ஆரம்பிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இந்த பண்டியோட அம்மா பேசவே விட மாட்டாங்க. அவங்க தான் தொணன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இவங்களுமே பண்டியோட ரூமை பார்க்கணும்னு பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அந்த ரூம்ல ஏதாவது கிடைக்குதான்னு பார்த்தா இவங்களோட பிரா பேண்டிஸ் கிடைக்குது. இதெல்லாம் இவன் எடுத்திருக்கானா, இந்த பையனை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல ஸ்கூல் எல்லாம் முடிச்சுட்டு இவன் வந்துடுறான். அந்த அக்கா வந்தாங்க, உன் ரூம் எல்லாம் பார்த்தாங்கன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. எது ரூமை பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி இவன் ரூமுக்கு போய் செக் பண்றான். அவங்க பிரா பேண்டிஸ் எடுத்திருக்கிறது தெரிய வருது. எப்பவுமே திருட்டுத்தனமா வருவான் பாத்தீங்களா, அந்த மாதிரி திருட்டுத்தனமா அவங்க வீட்டுக்குள்ள வரான். அவங்க ரூம்ல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க கிட்ட எல்லை மீறி நடக்கிற மாதிரி போறான் பாத்தீங்களா. அவங்க சட்டுன்னு கண் முழிச்சிடுறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, விடு விடுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இவன் அதை மீறியும் எல்லை மீறி நடக்கலாம்னு நினைக்கிறான். அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு ரத்தன் வந்துடுறாரு. இவங்களுமே ஓடி வந்து ரத்தனை கட்டி பிடிச்சிடுறாங்க. என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே இவனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, ரத்தன் கூட சண்டையே போட ஆரம்பிச்சிடுறான். அந்த சண்டையில சட்டுன்னு ஊசி எடுத்து குத்திடுறான். இப்ப ஊசி குத்துனதுக்கு அப்புறம் ரத்தனமே மயங்கின மாதிரி விழுந்துடுறாரு. நேகா என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இவன் நேகாவோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்கிறான். அப்படிதான் நேகாவோட கதையை இவன் முடிச்சிருப்பான். அவசரப்பட்டு ரெண்டு பேரையும் சாவடிச்சிட்டுமே என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். இப்ப நெட்ல நிறைய வீடியோவை பார்க்கறான். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாம் எப்படி கிளியர் பண்றது அப்படின்ற மாதிரி பக்காவா கிளியர் பண்ணிடுவான்.
தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி செட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பான். என் அப்சர்வேஷன்ல இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அந்த பையன் கிட்ட மிரட்டி நான் ஸ்டேட்மெண்ட்டையும் வாங்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னதுனால சுப்பு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. என்ன கண்டுபிடிச்சிட்டீங்க போல, சிஎம் தானே இந்த விஷயத்த பண்ணாரு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சிஎம் இந்த விஷயத்த பண்ணல, ஒரு சின்ன பையன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான். அந்த சின்ன பையன் வேற யாரும் கிடையாது, உன் பையன் பண்டின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்கன்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இப்பதான் பண்டி இவரோட பையன்றதை நமக்கு ரிவீல் பண்ணிட்டாங்க. எப்ப பாரு வேலையிலேயே இருப்பீங்களா, பையன் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு வைஃப் நிறைய வாட்டி சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் வேலையிலேயே தான் கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பாரு. இதுல ஏன் தப்புமே இருக்குன்ற மாதிரி இந்த இடத்துல ஃபீலிங்கா பேசுறாரு. பசங்க தப்பான வழியில போறத முன்கூட்டியே பேரண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும், அவங்கள சரியான வழிக்கு கொண்டு வரணும். அந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி பண்டி தானே இதை பண்ணிருக்கான், இதை நம்ம மறைச்சிடலான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல தப்பு யார் பண்ணாலும் வெளியே கொண்டு வரதுதான் பத்திரிக்கைக்காரனா என்னோட வேலை. சிஎம் இதை பண்ணாருன்னு நினைச்சேன், இப்ப என் பையன் தான் பண்ணிருக்கானா, என் பையனையும் நான் வெளியே கொண்டு வருவேன். அவன் பண்ண தப்புக்கான தண்டனை அவனுக்கு கிடைச்சேதான் தீரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸுங்க கிட்ட தகவலை பாஸ் பண்றாருல, போலீஸுங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க. இதை இவரும் இவரோட ஒய்ஃபும் மாடியில இருந்து சோகமா பாக்குறாங்க. இதோடயே இந்த படத்தோட கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. கண்டிப்பா இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.